வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மந்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம ஒரு 30 மந்திரங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சில மந்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தில் உங்களுக்கு எது திவ்யமாக உங்களுக்கு உங்கள் இதயம் சார்ந்து என்ன பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது என் காலத்தின் கட்டாயத்தில் எனக்கு இந்த மந்திரம் வேதங்களில் இல்லைங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை மகாவதர் பாபாஜி தான் அவங்களோட சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்திரம் ஓம் ஆதிஸ்வரூபாய வித்மஹே ஜோதிஸ்வரூபாய தீமஹி தன்னோ தேவ பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வுலகில் காண்கின்ற அத்தனை பொருட்களிலும் காட்சியாய் என் கண்களுக்குள் நிற்பவரே, சிறிது கூட விகல்பமற்று மிக மிக தூய்மையான மனதுடையவரே, என் ஆன்மாவிற்குள் எந்நேரமும் ஜுவாலையாய் சுடர்விட்டு பிரகாசிப்பவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்த மந்திரம் ஓம் கங்காஸ்வரூபாய வித்மஹே அங்கஸ்வரூபாய தீமஹி தன்னோ அப்பு பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வுலகில் செய்யக்கூடாத பாவங்கள் எதை செய்தவராயினும் ஒரு தடவை மூழ்கி எழுந்தவுடன் அத்தனை பாவங்களையும் அகற்றும் அற்புத சக்தி படைத்த கங்கை என்னும் புனித நதிக்கு இணையாக என் பாவங்களை தங்கள் தரிசனம் மூலம் நீக்குபவரே, அந்த கங்கை உதயமாகும் ஈசனின் திருமுடியின் மேல் உள்ள ஒளிவட்டம் போன்ற உருவை உடையவரே, பஞ்சபூதங்களின் அப்பு என்னும் நீரின் அதிபதியானவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஜீவஸ்வரூபாய வித்மஹே ஜென்ம மாயஸ்வரூபாய தீமஹி தன்னோ வாயு பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் நாத விந்து சுழற்சியின் காரணமாக ஒளிவடிவாய் துலங்கும் என் ஜீவனின் உருவமானவரே, இப்பிறவியில் என்னுள் உருவாகும் ஆசை, காமம், கோபம், மதம் போன்ற அத்தனை மாயங்களுக்கும் காரணமானவரே, இவை அனைத்துக்கும் ஆதாரமான மூச்சென்னும் காற்றின் வடிவானவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட்டு ஓம் தத் புர்யாய வித்மஹே தத்துவ ரூபாய தீமஹி தன்னோ ஸ்படிக பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வேத ஆகம புராணங்களின் தாத்பரியமாய், இந்த தாத்பரியம்னு சொல்லுவாங்களே, அதான் தாத்பரியமாய் கொடுத்துருக்காங்க, விளங்குபவரே, இவ்வுலகில் உள்ள 96 தத்துவங்களின் மொத்த உருவானவரே, சூரிய ஒளியை பெற்றவுடன் 7 விதமான வண்ணங்கள் பிரித்து வெளிப்படுத்தும் தன்மையுடன் மிக மிக தூய்மையான வடிவை உடைய ஸ்படிகத்தின் தன்மை உடையவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் த்ரிநேத்ராய வித்மஹே த்ரிகால ஞானாய தீமஹி தன்னோ ரக்ஷ பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈசனின் 3 கண்களிலும் காணும் உலக காட்சிகளை முழு பொருளாய் விளங்குபவரே, அதாவது உலக காட்சிகளின் முழு பொருளாய் விளங்குபவரே, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்னும் முக்காலங்களையும் உன் ஒரு நேரடி நினைவிலேயே அறியும் ஆற்றலை உடையவரே, என்னை அணு அளவும் பிறழாமல் ஒழுக்கமான வாழ்வை அடைய என்றென்றும் காப்பவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.